சூர்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காப்புல, துர்காக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஏதோ நம்ம விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே, நம்ப துர்கா எல்லாத்தையும் சொல்றதுனால, ஈஸியா வந்து இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பனா நம்ப குந்தவையும் இருந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தா, அந்த கேமரா மூலியமா அந்த வீட்டுக்கு வந்து போணும்னு சொல்லிட்டு, வேக வேகமா வந்து போலான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா, நாளைக்கு சூர்யா ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிற மாரியே அவங்களுக்கு தோணுது. நான் மட்டும் நிச்சயம் அத எடுக்காம விட்டுட்டா, அப்புறம் பிரச்சனை தான். துர்கா இப்ப நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா. ஒண்ணு துர்கா ஃபர்ஸ்ட்டு போய் பார்த்துட்டான்னா, அவ என்ன கண்டுபிடிப்பா? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, குந்தவையும் அந்த வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டையோட பையனும் இருந்தத பார்ப்பாங்க. அப்படி இல்லன்னா, என்னோட கார பார்க்கலாம். இது 2த்துல எது நடந்தாலும் பிரச்சனை தான். குந்தவைக்கு வேற இப்ப கல்யாணம் நடக்க போது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, இப்ப தேவையில்லாம ஒரு புது பிரச்சனையில மாட்டிக்க வேணாம். நானும் தப்பிக்கணும். அதே மாரி குந்தவையும் எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்க கூடாதுன்னா, நான் வேக வேகமா களத்துல வந்து இறங்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, துர்கா நல்லா தூங்குறாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. துர்கா நல்லா தூங்குறாங்கங்கிற விஷயத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பொறுமையா, நிதானமா வெளியில வந்து போறாங்க. வெளில போனோனே என்னென்ன தேவையோ, அது எல்லாத்தையும் ஒரு பையில வந்து எடுத்துட்டு தான் போறாங்க. நிச்சயம் நம்ப தான் அந்த வீட்டுக்கு போறோம்னு தெரியக்கூடாது. உன்னொன்னு அங்க எல்லாமே வந்து இருக்கிறனால, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா கார வெளியில வந்து சத்தமே போடாம எடுக்கணும்னு சொல்லிட்டு, வேக வேகமா வந்து வெளியில வந்து போறாங்க. அவங்க கார்லயே போல, ஒரு ஆட்டோல தான் வந்து ஏறுறாங்க. ஒரு இடத்துல வந்து போய் நிக்கிறாங்க. நின்னோனே இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமா போய்க்கலான்னு சொல்ட்டு அவங்க ஒரு இடத்துக்கு போனோனே, ஒரு குடோன் மாரி இருக்கு. அந்த இடத்துக்கு போயிட்டு, அப்படியே வெளியில வந்துடுறாங்க. ஃபுல்லா வந்து சேஞ்ச் பண்ணிட்டு, அந்த வீட்டுக்குள்ள வந்து போலான்னு இருக்கிறப்ப, அந்த வீட்ல யாருமே இல்லன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சூர்யா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஏன்னா, நம்ம துர்கா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. காலையில தான் வீட்டுக்காரங்க வருவாங்கன்னு தெரிஞ்சதுனால, சூர்யா அந்த மாட்டியிருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு, கதவ வந்து தொறந்துடுறாங்க. தொறந்துட்டு உள்ள வந்து போறாங்க. யோசிக்கிறாங்க. நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவும் இங்க இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்த மட்டும் தெள்ள தெளிவா வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, உள்ள வந்து போயிட்டு அந்த கேமராவ எடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம, அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் எல்லாத்தையும் வந்து எடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம, நம்ப எதுக்காக இங்க வந்திருக்கோம்? மத்தவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, நம்ப எப்படியெல்லாம் வந்து யோசிக்கலாம்? இதுவே மத்தவங்க வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? அது மாரி தான் நம்மளும் இப்ப யோசிக்கணும்னு சொல்லிட்டு 2, 3 விஷயத்த எல்லாத்தையும் கலச்சு விட்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பீரோ இருக்கு. அதையும் தொறந்துட்டு, இங்கேருந்து போறாங்க. நம்ப சூர்யா, அப்பாடா! யாருக்கும் தெரியாம வெளில வந்துரணும்னு சொல்லிட்டு, வேக வேகமா வெளியில வந்து வராங்க. வந்த உடனே திருப்பியும் வந்து அதே மாரியே ஒரு இடத்துக்கு போறாங்க. நார்மல் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வேற மாரி ஒரு ஆட்டோவ பிடிச்சிட்டு போயிடலாம். இல்ல இனிமேட்டு ஆட்டோவ பிடிச்சா மாட்டிப்போம்ன்னு சொல்லிட்டு, நடந்தே வந்து அவங்க வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. துர்கா அப்பன்னு பார்த்து எந்திரிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம சூர்யா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. துர்கா ஒரு வேளை நம்ம இல்லன்னு சொல்லி யோசிப்பாளோ! அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அடுத்த நாள் காலையில பொழுது வந்து விடியுது. துர்காக்கு சந்தேகமே வராத அளவுக்கு அவங்க நல்லா தூங்கி எந்திரிக்கிற மாரி காட்டுறாங்க. இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்ல. நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, அந்த வீட்டுக்காரவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. காலையிலேயே ஊர்லேருந்து வந்திருக்காங்க. வந்த உடனே வீட்ட பார்த்தோன்னே பட்டமாயிடுறாங்க. நடந்ததெல்லாம் சொன்னோனே, இன்னைக்கு மாட்டிக்க போறாங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, துர்காவுக்கும் ஃபோன் அடிச்சது. உடனே வேக வேகமா அந்த வீட்டுக்கு வந்து போறாங்க. போய் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கே வந்து புரியுது. அப்பன்னா இன்னைக்கு எதுக்காக இது மாரி நடந்திருக்கணும்? இத்தன நாளா வந்து இல்லாம இப்படி நடக்குதுன்னா, அவன் இங்க இருக்கிற ஆதாரத்த எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கான். ஆனா கடைசியில வேற ஒரு விஷயம் நடந்த மாரி பொய் சொல்லியிருக்கான். நிச்சயம் இந்த பொய்ய கூடிய சீக்கிரம் எல்லார் முன்னாடியும் நிரூபிச்சு காட்டுறேன். என்கிட்ட நீ கண்டிப்பா வந்து மாட்டுவ. மாட்டாம நீ எங்கேயும் போமாட்டப்பா! அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. ஆரம்பத்திலே இந்த வீட்டுக்காரங்கள வர சொல்லியிருந்தா, இந்த பிரச்சனைய ஈஸியா வந்து முடிச்சு வச்சிருக்கலாம். நமக்கு தெரியறதெல்லாம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சு, தேடி தேடி வந்து கரெக்ட்டா வந்து எடுக்குறான். அவ்வளோ பெரிய புத்திசாலியா? இல்ல நம்மகிட்ட இருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் யாருக்கோ போகுதாங்கிற மாரி செம கோவத்தின் உச்சத்தில இருக்காங்க துர்கா. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே, "என்னம்மா காலையில ரொம்பவே சந்தோஷமா போனியேன்னு" சொல்லி விசாரிக்கிறாங்க. "எல்லாத்தையும் எடுத்துட்டல்ல? நீ விசாரிச்சேன்னா, அப்புறம் எப்படி சும்மா இருக்கும்? எல்லாம் கரெக்ட்டா வந்து கண்டுபிடிச்சுருவல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லங்க. அவன் எனக்கு முன்னாடியே போயிட்டு அங்கேருந்து எடுத்துட்டான். அது மட்டும் இல்லாம, அவன் தான் எடுத்திருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த வீட்ல வேற ஏதாவது கூட நடந்திருக்கலாம்ல?" அப்படின்னு சூர்யா வந்து டைவர்ட் பண்றப்ப, "எனக்கு தெரியுங்க. இது எல்லாம் அவனோட வேல தான்.
அவனை கூடிய சீக்கிரம் வந்து நான் மடக்கி பிடிப்பேன். அதுக்கப்புறம் இந்த துர்கா யாருன்னு அவனுக்கு நிரூபித்து காட்டுவேங்கிற மாதிரி சொல்லும்போது தான் சூர்யா ஒன்றுமும் பாட்டமாகறாங்க. அட கடவுளே! இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துட்டான்னு பார்த்தா, துர்கா ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கா. ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டான்னா என்ன பண்ணுறது? அப்படின்னு நம்ம சூர்யா வந்து யோசிக்கிறாங்க. இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்த இனிமேல் துர்கா கிட்ட கேட்கவும் முடியாது. கேட்டா சந்தேகம் வரும். ஏன்னா எப்படியோ இந்த விஷயம் வெளியில் போகுதுன்னு நினைக்கிறா. இனிமேட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாசாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.